ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 13 தான். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வா, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம ஜாயு வந்து அங்கே என்கரேஜ் பண்ண சொல்லியிருப்பான். இதனால அவளும் என்கரேஜ் பண்ணியிருப்பா. இதனால அவனுக்கும் நிறையவே பவர் கிடைச்சிருக்கும். அந்த பவரை வச்சு அந்த சீனியரை இவன் புரட்டி எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் அவனும் ஜெயிச்சனால அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க அந்த லேடியே வந்திருக்கும். இப்போ அந்த லேடிக்கும் நம்ம ஆளுக்கும் அங்கே சண்டை. இங்க தான் இந்த எபிசோடு தொடங்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பொம்பளையே சொல்லுது, எவ்வளவு தைரியம் தான் எங்க ஆளுங்களை வந்து நீ வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்ப. இதெல்லாம் கேட்கற அவனு சொல்றான், இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல, அவரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. பின்னாடி இருக்க நம்ம ஜாயோ அங்க ஆமான்னு சொல்றான். இந்த மாதிரி இவன் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்றான். இருந்தாலும் அந்த பொம்பளை கேட்கற மாதிரியே இல்ல. அவளும் அங்க சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட ஃபில்ல ஃபாலோவர்ஸை நீ வந்து கொல்லலாம் ட்ரை பண்ண, அப்போனா நீயும் உயிரோட இருக்க கூடாது, நீ வந்து செத்து போனோம் எப்படின்னு சொல்லி அவளும் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட அங்க பார்த்தா வானத்துல ஏதோ ஒரு பெரிய ஸ்பெல்லும் கிரியேட் ஆகுது. அங்கிருந்து பார்த்தா ஏதோ லேசர் பீம் மாதிரி நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஜாயுவை பின்னாடி தள்ளிட்டு அந்த லேசர் பீமை துண்டு துண்டா வெட்டின்னு இருக்கான். அவனும் அங்க நிறையவே வெட்டின்னு இருக்க. திடீர்னு அவனும் ஒரு நடுவில் ஒரு ஸ்லாஷையும் போடுறான். இதை பார்த்து அந்த பொம்பளையும் அங்க ஒரு ஸ்லாஷை போட இதனால இது ரெண்டுமே பிளாக் ஆயிடுது. இதுக்கப்புறமா அந்த பொம்பளை சும்மா இல்லாம அங்க அதோட கார்டு அட்டாக் பண்ண அது பார்த்தா நம்ம ஹீரோவோட மூஞ்சிக்கு நேரா வந்து உழுது. ஆனா ஜஸ்ட் மிஸ் லைட்டா நம்ம ஹீரோக்கு பட்டு இருக்கும். இருந்தாலும் அவனோட மூஞ்சில லைட்டா பட்டனால அவனுக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது. ஹேய், நீ வந்து என்ன பண்ண, எனக்கு வந்து அது வலிக்குது. இதுக்கப்புறம் தான் அவனோட ஃபேஸ்ல இருக்க அந்த டாட்டோ மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் எரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற மத்தவங்க எல்லாருமே அங்க ஆச்சரியமா இருக்காங்க. நம்ம ஜாயுவா சொல்றான், அங்க பாருங்க உங்களோட முகத்துல அது எரியுது. இதுக்கப்புறம் அவனும் அங்க அவனோட மூஞ்ச தொட்டு பார்க்க இந்த சைடு எதுவும் இல்ல, இந்த சைடு அப்படின்னு இவனத்தோட நெருப்பு இருக்கா. இதனாலே அவனும் பீச்சு போட்டு அது மேலே காலை வச்சு நெருப்பெல்லாம் அன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்படி இவனும் எத்தனால இவனோட ஒரிஜினல் லுக்கும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்க எல்லாருக்கும் புரியுது இது அவனாச்சு. அங்க இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இவன் என்ன ஆளே மாறிட்டான், இவன் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த சைடு அந்த ராஜாவோட பொண்ணு சொல்றான், அட இது அந்த எனிமி பையன் அவன் தானே. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொம்பளைக்கும் புரியுது, அட இவன் அவன் தானா. பின்னாடி இருக்க நம்ம சாயிவ சொல்றா, ஓ இப்படிதான் மிஸ்டர் கொண்டு வந்து இருப்பாரா ரியலாவே. இதுக்கப்புறம் அந்த பொம்பளையே சொல்லுது, இந்த மாதிரி நான் உன்னை விட மாட்டேன், நான் வந்து கொல்லாம விட மாட்டேன்டா, ஏன்னா நீ அன்னைக்கு தப்பிச்சிட்ட, இன்னைக்கு வந்து தப்பிக்க மாட்டேன் எப்படின்னு அவ்வளோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஏ சிஸ்டமே உன் கையில வேற வழியே இல்லையா. இதுக்கப்புறம் தான் அதுவே சொல்லுது, இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட டாஸ்க் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அட நான் என்ன ரிவார்டா கேட்டேன், இந்த மாதிரி என்னோட உயிரை வந்து ஊசலாடின்னு இருக்கு, நீ என்ன இப்படி பண்ணிருக்கியே. பார்த்தா அந்த அட்டாக் ரொம்பவே கிட்ட வந்தா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பின்னாடி ஒரு ஆயுதம் மாதிரி ஏதோ வச்சிருக்கான். அவனா அதை யூஸ் பண்ணலான்னு போவ அதுக்குள்ள ஏதோ ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த அட்டாக்கை தடுக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இப்பதான் உயிர் மேல உயிரே வருது. இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் அவளோட பொண்ணுச்சு அங்க வந்துன்னு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற மத்தவங்க எல்லாருமே அங்க மரியாதை தந்துன்னு இருக்காங்க. இப்பதான் அந்த ஓல்டு லேடியே சொல்லுது, ஆமா உனக்கு வந்து என்ன ஆச்சு, நீங்க வந்து எதுக்கு இந்த பையனை காப்பாத்தினீங்க. இதுக்கப்புறம் அவரோட கத்தி அங்க எடுக்க இப்பதான் அந்த பொம்பளையே சொல்லுது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல என்ன, இவன் தான் நம்ம சியோவையும் அட்டாக் பண்ணான், அதுவும் இல்லாம அந்த பீஸ்டையும் கொண்டான், இப்போ இங்க வந்து என்னோட பசங்களையும் ஹெட் பண்ணிருக்கான். இதுக்கு மேல வேற என்ன ரீசன் வேணும் அவனை கொல்றதுக்கு. அட நீ வேற ஏமா, அந்த பீஸ்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரேசியா போயிடுச்சு, அதுக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல, ஆனா இவனோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் இவன் கொண்டு இருக்கான். இப்படி இவரை சொல்ல இருக்க. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான், அட எவ்வளவு நல்லவர் இவரு. இதனாலே அவனும் அங்க குதிச்சு அப்படியே சறுக்கினே போய் அந்த மாஸ்டரோட காலை போச்சின்னு சொல்றான். இந்த மாதிரி நீங்க ரொம்பவே நல்லவரா இருக்கீங்க, நான் வந்து பேரண்ட்ஸே இல்லாம தான் வாழ்ந்திருக்கேன், அதுவும் இல்லாம நான் வந்து அந்த பீஸ்ட்டை ஏதோ தெரியாதனமா கொண்டுட்டேன், அதுக்கு எந்த விதமான இன்டென்ஷன் எனக்கு இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அப்பத்துலேருந்து அந்த பீஸ்ட்டை கொன்னதுலேருந்து நீங்க வந்து என்ன தோத்தின்னு இருக்கீங்க, அதனால தான் இப்போ கூட நான் வந்து என்னோட மாறு வேஷம் போட்டு தான் நான் இங்கே வந்தேன், ஸோ என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன், என்னை வந்து தயவு செஞ்சு ஃப்ரீயா விடுங்க. இப்படி இவனும் அழுதுன்னே சொல்ல இருக்க. அப்பதான் அந்த சிஸ்டமும் வந்து சொல்லுது, மாஸ்டர் 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 உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வேணா இப்போ நான் தரட்டா. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க. அவனு சொல்றான், ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா, நான் வந்து நடுவில் கெஞ்சின்னு இருக்கேன், இப்போ வந்து நீ இதெல்லாம் சொல்ல இருக்க, அப்புறமாவா. இதனாலே அதுவும் போயிடுது. இதுக்கப்புறம் அந்த பொம்பளையே சொல்லுது, நீ வந்து இந்த மாதிரி கெஞ்சினா அதுவும் நாங்க விட்டுருமா என்ன, நீ சொல்றதுலேயே தெரியுது நீ வந்து எல்லாமே பொய் தான் சொல்ற. இதெல்லாம் கேட்டு இருக்க. அந்த சூ பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி இவன் ஒரு துரோகி, இவன் வந்து பொய்ய தான் சொல்றான். இதுக்கப்புறம் அந்த பொம்பளையே சொல்லுது, அப்போனா அந்த மாஸ்டரை கொண்டது அந்த ஸ்ட்ரென்த் வந்து எங்கேருந்து வந்தது. அதுவா, அது வந்து சொல்ல போனா என்னோட மாஸ்டர் தான் எனக்கு பவரை குத்தாரு அந்த டைமுக்கு. இதெல்லாம் கேட்டு அந்த பொம்பளை யோசிக்குது, அப்போனா அது வந்து மாஸ்டர் தானா இதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம், அப்போனா எல்லாமே அவரோட வேலை தானா இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்க. இப்பதான் நம்ம மாஸ்டர் எங்க சொல்றாரு, அதாவது அந்த கிங்கு இப்போ வந்து அந்த பீஸ்ட்டை வந்து செத்து போயிடுச்சு, இப்போ நம்மளுக்கு எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லை, அதனால நம்மளோட டாப் கிரேட் சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரொடெக்ஷனை தரணும், அதுக்காக சில பேரோட கையும் நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால இவன் இங்கே இருக்கட்டும். இங்க நம்ம சூவோட அப்பா இவனை இங்க இருக்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து அன்னைக்குமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க. ஸோ வழக்கம் போல தான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும்
இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாய்னாரா.